ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது தெய்வ திருத்தலங்கள் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருத்தலம், ராமாபுரம், புட்லூர். இத்திருத்தலம் சென்னை ஆவடியிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் வரும் காக்கலூர் இறக்கத்திற்கு முன்னதாக வரும் ராமாபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. மேலும் இத்திருத்தலம் ராமாபுரம் என்றும் புட்லூர் என்றும் பக்தர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. ரயில் பயணம் செய்யும் பக்தர்கள் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் ரயிலில் திருவள்ளூருக்கு முன்னதாக வரும் புட்லூர் ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்திருக்கோவிலை அடையலாம். சரி, வாருங்கள், ஆலயத்திற்குள் சென்று அம்மனை தரிசிப்போம். அதற்கு முன் திருஷ்டி கழிக்க எலுமிச்சை பழத்தை தலைக்கு சுற்றி காலில் வைத்து மிதித்துவிட்டு உள்ளே செல்கிறோம். நீங்கள் எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று அம்மனின் அருளை பெற்றிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இது போன்றதோர் அற்புத ஆலயத்தை பார்த்திருக்க முடியாது. அப்படி என்ன அற்புதம் இங்கு என்ற கேள்வி வினா எழுகிறதல்லவா? பார்ப்போம். செஞ்சியிலிருந்து சுமார் 40 மைல் தூரத்தில் திருவண்ணாமலைக்கு தென்கிழக்கே மேல்மலையனூர் என்னும் ஊரில் அங்காள பரமேஸ்வரியின் முதல் சக்தி பீடம் உள்ளது. இங்கிருந்து சிவனும் பார்வதியும் காடு மேடு வனம் கடந்து ரூபமாய் இடுப்பில் கூடையை இடுக்கி சூலத்தை தடியாக கொண்டு ராமாபுரம் என்னும் இவ்வூரை அடைந்தனர். அந்த காலத்தில் மாமரம், வேப்பமரம், இலுப்பமர நிழலோடு குளிர்ச்சியான காற்றும் இருந்தமையால் அங்கு இளைப்பாற அம்மா உட்கார்ந்து சிவனிடம், சுவாமி, எனக்கு தாகம் எடுக்கிறது, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்க சிவனும் தண்ணீர் எடுத்து வர சென்றாராம். தண்ணீர் கிடைக்காமல் பக்கத்திலிருந்த கூவமாற்றை கடந்து சென்று தண்ணீருடன் திரும்புகையில் திடீரென்று கூவமாறு கரை புரண்டு தண்ணீர் வெள்ளமாக ஓடியதால் சிவன் வர முடியாமல் திகைத்து நின்றாராம். இங்கு பார்வதி சிவனார் வெகுநேரம் வராததால் மல்லாந்து படுத்திருந்தார். பின் புற்றுருவாக இங்கேயே அமர்ந்து விட்டார். தண்ணீர் குறைந்து சிவனார் இங்கு வந்து பார்க்கையில் அம்மன் புற்றுருவாக மாறியிருக்க சிவனும் பக்கத்திலேயே நின்று விட்டாராம். அம்மன் புற்றுருவாக இருந்த இடத்தில் ஏர் உழ வந்தவர் புற்றின் மேல் ஏர்கலப்பை படும்படி உழ புற்றிலிருந்து இரத்தம் பீரிட்டு கொண்டு வருவதை பார்த்த அந்த உழவன் மயங்கி விழுந்தான். இதை அறிந்த ஊர் ஜனங்கள் கூட்டமாக வேடிக்கை பார்த்து அலறி கோஷங்கள் போட ஓர் கிழவி மீது மருளாடி, நான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, இங்கு வந்து புற்றுருவாக அமர்ந்து விட்டேன். எனக்கு ஆலயம் கட்டி வழிபட்டு வந்தால் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களிலிருந்தும் பில்லி சூனியம் மற்றும் ஏனைய நோய்களிலிருந்தும் தங்களை அணுகாமல் காத்து ரட்சிப்பேன் என்று சொல்ல அதன்படி இக்கோவிலை அமைத்துள்ளார்கள். ஏர்வுழவன் அழுதபடி, அம்மா, நான் அறியாமல் புற்றின் மேல் ஏர் உழுது விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்க, எனக்கு
உடனிருந்து தொண்டு செய்து பூசாரியாக இருந்து வா என்ற வரம் அவருக்கு கிடைக்க அது நாள் முதல் இன்று வரை பரம்பரை பரம்பரையாக இவர்களே பூசாரியாக தொண்டு செய்து வருகிறார்கள். சரி, இந்த அம்பாளை பற்றியும் அவர் சிறப்புகளை பற்றியும் ஆலயத்தின் தற்போதைய பரம்பரை பூசாரி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். கேப்டன் டிவிக்கு வணக்கம். என் பேரு ஜீவா. நாங்கள் பரம்பரையாக இந்த கோவிலில் பூசாரியாக பணியாற்றிட்டு வரோம். இதை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. அம்பாலே புற்றூருமா மண்புற்று சுயம்பா இந்த புட்லூர் மதுரை ராமாபுரம் கிராமத்தில் பூங்காவனத்தம்மன் என்கின்ற அங்காள பரமேஸ்வரியா நிறமாச கர்ப்பிணியா முழுக்க முழுக்க மானிட பிறவியாய் வாழ ஆசைப்படுறாங்க. அதனுடைய சக்தி பீடம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அங்கிருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் அம்பாள். ஆம், இந்த ஆலயத்தில் அம்மனே புற்றாக ஒரு பெண் உருவத்துடன் இயற்கையாக தோன்றி தலை, வாய், கை, கால், மார்பு இவைகளுடன் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருப்பதை போல் திருக்காட்சி தருகிறாள். இந்த காட்சிகளை காண கண்கோடி வேண்டும்.